தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் அருகே கூல்லிப் எனப்படும் போதைப்பொருள் விற்பனை செய்யப்பட்டு வருவது தொடர்பாக பலரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த விவகாரத்தில் கைதானவர் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நேற்று நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூல்லிப் எனும் போதைப் பொருளுக்கு அதிகம் அடிமையாகி உள்ளனர் என கருத்து தெரிவித்த நீதிபதி, தமிழகத்தில் கூல்லிப் போதைப் பொருளுக்கு தடை விதித்திருந்தாலும் பிற மாநிலங்களில் கூல்லிப் விற்பனை செய்யப்படுகிறது. இத்தகைய போதைப் பொருட்களை தயாரிக்கும் நிறுவனரிடம் GST வசூலிக்கப்படுகிறது என்று வேதனை தெரிவித்தார். மேலும் ஏன் கூல்லிப்பிற்கு தடை விதிக்கக்கூடாது என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார். கோவை வடவள்ளி மகாராணி அவென்யூவில் வசிக்கும் பெண் ஒருவர் கடந்த 6 வருடங்களாக வீரகேரளம் பகுதியை சேர்ந்த கதிரேசன் என்ற திமுக பிரமுகர் வீட்டில் வேலை செய்துள்ளார். தனது குடும்ப சூழல் காரணமாக காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கதிரேசன் வீட்டில் வீட்டு வேலை, சமையல், வீடுகளை சுத்தம் செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்து வந்துள்ளார். இதனிடையே கடந்த 2.5 வருடங்களாக கதிரேசன் தனக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகளை கொடுத்து வந்ததாக கண்ணீருடன் தெரிவித்துள்ளார் அந்த பெண். இதுகுறித்து யாரிடமும் சொன்னால் குடும்பத்தையே கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியதாக கூறுகிறார். இந்த பிரச்சனை தொடர்பாக வடவள்ளி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புகார் கொடுக்க வந்தார். திமுக பிரமுகரின் பாலியல் சீண்டல்கள் குறித்து அவரது மனைவிடம் எடுத்துக் கூறியும் தங்களையே அவர்கள் மிரட்டுவதாக புலம்பினார். தானும் கதிரேசனும் ஒன்றாக அதிமுகவில் இருந்ததாகவும் தற்சமயம் திமுகவில் இருப்பதாக அப்பெண்ணின் கணவர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். தன் மனைவிக்கு ஏற்பட்ட நிலை வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது என கூறியுள்ளார். ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியானதை அடுத்து பல நடிகைகள் பல முன்னணி நடிகர் மீது புகார் கூறி வருகின்றனர். இந்த விவகாரம் தமிழ் சினிமாவில் புயலை கிளப்பியுள்ள நிலையில் நடிகை கஸ்தூரி இது குறித்து ஆவேசமாக பேசியுள்ளார். எந்த ஒரு பெண்ணும் படுப்பதற்காக சினிமாவிற்கு வருவதில்லை. ஆனால் சில தவறான பெண்கள் சினிமாவிற்கு வந்து அதன் மூலம் பிரபலமாகி தவறான முறையில் சம்பாதித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட நோக்கத்தோடு சினிமாவிற்கு வரும் பெண்களும் இருக்கிறார்கள். சினிமாவிற்காக கஷ்டப்படும் பெண்களும் இருக்கிறார்கள். நாக்கில் நரம்பு இல்லாதவன் எது வேண்டுமானாலும் பேசுவான். சினிமாவில் படம் எடுக்க வேண்டும் என்று நினைக்கும் யாரும் பெண்களை படுக்கைக்கு அழைப்பதில்லை. ஆனால் சினிமாவை வைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் உப்புமா கம்பெனிகள் ஆண்களிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றுகிறார்கள். அதே போல பெண்களிடம் தவறாக நடந்து கொள்கிறார்கள். இது பள்ளி, கல்லூரி என அனைத்து இடத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் வாயை பிளந்து கொண்டு சினிமாவை பற்றி மட்டும்தான் அனைவரும் பேசுகின்றனர். சினிமாவில் படிக்காதவர்கள், வயதில் குறைந்தவர்கள், ஏழ்மையானவர்கள் இருப்பதால் இது அதிகம் நடக்கிறது. இதற்காக ஒட்டுமொத்தமாக எல்லா ஆண்களையும் நான் தவறானவர்கள் என்று சொல்லவில்லை. சினிமா மட்டுமில்லாமல் எல்லா துறைகளையும் பெண்களை ஏமாற்றுபவர்கள், குடிக்க அடிமையானவர்கள், பெண் பித்து பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும். தவறு செய்யும் ஆண்கள் தண்டிக்கப்பட்டால் தான் இது போன்ற குற்றம் குறையும் என்று நடிகை கஸ்தூரி அந்த பேட்டியில் ஆவேசமாக கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி சில நாட்களுக்கு முன்பு சுவாச தொற்று பிரச்சனையால் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஏற்கனவே உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் சேர்ந்த சீதாராம் யெச்சூரிக்கு உடல்நிலை மேலும் மோசமானதால் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். இருந்தும் முன்னேற்றம் இல்லாததால் அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. செயற்கை சுவாச உதவியுடன் தீவிர கண்காணிப்பில் இருந்து வந்த அவர் இன்று சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள், பிற கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில் அமைப்பினருடன் ஆலோசனை செய்தார். கொடிசியாவில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அன்னபூர்ணா குழும தலைவர் சீனிவாசன் கோவையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். GST தொடங்கி பல்வேறு நிதி விவகாரங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. இதில் அன்னபூர்ணா குழும தலைவர் சீனிவாசன் பேசிய விஷயங்கள் நாடு முழுக்க விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர் நிர்மலா சீதாராமனிடம் நேற்று கேள்வி கேட்கும்போது, எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், உங்க பக்கத்தில் உள்ள MLA வானதி சீனிவாசன் ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர். அவங்க வரும்போதெல்லாம் சண்டை போடுறாங்க. எங்க GST பில்லை பார்த்து சண்டை போடுறாங்க. அந்த அம்மா கடைக்கு வந்தால் பில்லை பார்த்து கேட்பாங்க. ஸ்வீட்டுக்கு 5% GST உள்ளது, அதற்கு இன்புட் உள்ளது. உணவிற்கு 5% GST, அதற்கு இன்புட் கிடையாது. காரத்திற்கு 5% GST உள்ளது. பேக்கரியில் பிரெட், பன் தவிர எல்லாவற்றுக்கும் 28% வரி உள்ளது. இந்த அம்மா வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, காரம் சாப்பிடுவாங்க, அதன் பின் காபி சாப்பிடுவாங்க. எல்லாவற்றுக்கும் வேறு வேறு GST. ஸ்வீட்டிற்கு 5% GST, காரத்திற்கு 12% வரி என்றால் சண்டை போடுவாங்க. ஒரே பில்லில் ஒரு குடும்பத்திற்கு வேறு வேறு GST போட முடியவில்லை. ஒரே பில்லில் வேறு வேறு பொருட்களுக்கு வேறு வேறு GST போட மிஷன் திணறுகிறது. இதை பார்த்து கஸ்டமர்கள் சண்டைக்கு வருகிறார்கள். பன்னுக்கு ஒரு GST, உள்ளே இருக்கும் கிரீமுக்கு ஒரு GST வைத்துள்ளனர். கஸ்டமர்கள், நீ பன்னு கொடு, நானே கிரீமை வைத்துக் கொள்கிறேன் என்கிறார்கள். கணினியே திணறுது. GST அலுவலர்கள் குழம்புகிறார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரே இன்புட் தான், ஒரே கிச்சன் தான், ஆனால் வேறு வேறு GST. அதிகாரிகள் குழம்புகிறார்கள். அவர்களால் கூட கணக்கு எடுக்க முடியவில்லை என்று அன்னபூர்ணா குழும தலைவர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி ஊஞ்சப்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு புதிதாக சேர்ந்த உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்கி உரையாற்றினார். விழா முடிந்து கிளம்பும் போது திருமண மண்டபத்திற்கு அருகே உள்ள பொதுமக்களின் வீட்டிற்கே சென்று பாஜக சேர்ந்தவைக்காக உறுப்பினர் அட்டையை வீட்டின் திண்ணையில் அமர்ந்து வழங்கினார்.
பின்னர் அங்கிருந்து கிளம்பும்போது அருண் சந்திரன் என்ற பட்டதாரி இளைஞர் நிர்மலா சீதாராமனிடம் செல்போன் உதிரி பாகமான செமிகண்டக்டர் என்ற உதிரி பாகத்தை வெளிநாடுகளில் இருந்து தொடர்ந்து இறக்குமதி செய்வது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு ஆவேசமடைந்த நிர்மலா சீதாராமன் அந்த இளைஞரிடம் இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள குறிப்புகளை படித்து தெரிந்து கொண்டு அதன் பின் டெல்லி வந்து சந்தித்து நேரடியாக விவாதம் செய்து கொள்ளலாம், அதற்கு நான் தயார் என்று அந்த இளைஞரிடம் தெரிவித்தார். மீண்டும் அந்த இளைஞர் தொடர்ந்து நிர்மலா சீதாராமனிடம் பல்வேறு கேள்விகளை கேட்க முற்பட்டார். இதனால் கோபமடைந்த நிர்மலா சீதாராமன் பத்திரிகையாளர்களை ஒளிப்பதிவு செய்ய வேண்டாம் என எச்சரித்தார். அதன் பிறகு அருண் சந்திரனிடம் இவ்வாறு கேள்வி கேட்கக்கூடாது என பாஜகவினர் எச்சரித்தனர். இதையடுத்து போலீசார் அந்த இளைஞரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் காவல்துறையின் பல்வேறு உளவு பிரிவு சார்ந்த போலீசார் பல்வேறு கேள்விகளை கேட்டனர். இதனை அடுத்து அந்த இளைஞரை போலீசார் 1 மணி நேரம் கழித்து விடுவித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கடந்த வாரம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் ஜம்மு காஷ்மீருக்கு இருந்த மாநில உரிமை பறித்துவிட்டதாகவும் முதல் முறையாக ஒரு மாநிலம் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டதாக கூறினார். மேலும் துணைநிலை கவர்னர் தான் ஜம்மு காஷ்மீரை இயக்குவதாகவும் இங்கு கவர்னர் மூலமாக மன்னராட்சி நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள வளங்கள், செல்வங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகள் வெளியாட்களுக்கே வழங்கப்படுவதாகவும் இதனை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியிருந்தார். அவரது இந்த பேச்சுக்கு ஜம்மு காஷ்மீர் துணைநிலை கவர்னர் மனோஜ் சின்ஹா பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது: ராகுல் ரகசிய கணக்கெடுப்பு நடத்தினாலும் சரி, கடந்த 5 ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீரில் மக்கள் நலத்திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகிறது என்று 75% அதிகமான மக்கள் கூறவில்லை எனில் நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன். அண்மையில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் அதிக சதவீத வாக்குகள் ஜம்மு காஷ்மீரில் பதிவானது. கடந்த 35 ஆண்டுகள் தேர்தல் வரலாற்றிலேயே இந்த முறைதான் 58.46% மக்கள் வாக்களித்துள்ளனர். பாகிஸ்தானின் உள்ளடி வேலைகளை மக்கள் நன்கு புரிந்து கொண்டனர். இனி இந்தியாவுடன் தான் தங்களின் எதிர்காலம் என்று அவர்களுக்கு தெளிவு கிடைத்திருப்பதை இந்த தேர்தல் முடிவுகள் வெளிக்காட்டுகின்றன. ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக பள்ளத்தாக்கு பகுதிகளில் வாழும் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உண்டாகியுள்ளது என கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.